ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம 1 மினிட்ஸ் மூவில என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா, கௌதம் கார்த்திக் இவங்க நடிப்பில வெளிவந்த மிஸ்டர் எக்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்ல நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்தான கெமிக்கல் ஒருத்தவங்க கையில கிடைக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ பாகிஸ்தான் போக போகுது. அங்க பாகிஸ்தான்ல வந்து அத பிளாஸ்டிங்க்கு யூஸ் பண்ணா பலாயிரக்கணக்கான உயிர்கள்லாம் போகும். அது இந்தியாவுக்கே பெரிய அச்சுறுத்தல். ஸோ இத எப்படி தடுத்து நிறுத்துறாங்க ஆர்யா அண்ட் டீம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இதுல பாசிட்டிவா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் கிராபிக்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இந்த பிசிறு தட்டாம பண்ணியிருக்காங்க. பட் நெகட்டிவா நான் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்பை த்ரில்லர் படங்கள்ல நம்ம என்னென்ன விஷயங்கள எதிர்பார்ப்போமோ, அது எல்லாமே இந்த படத்துல பிரெடிக்டபிளாகவே இருக்கு. அண்ட் இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு அடுத்து என்ன நடக்கும்? இந்த கேரக்டர் என்ன பண்ணும்? அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த மாரி ஸ்பை த்ரில்லர் படத்துல என்ன நடக்குது? அப்படிங்கிறத பார்த்து இந்த படத்துல பெருசா ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட் எதுவுமே கிடைக்கல. அதே மாரி தான் இருந்துச்சு. ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஹைப் நிறையா இருந்துச்சு. ஏன்னா, இப்ப தான் துரந்தர் ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படம் அந்த ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்க இந்த படத்த பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படி புடிச்சிருந்துச்சு, பிடிக்கல அப்படிங்க உங்க ரிவ்யூவ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.